சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பானம் என்னத்துக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் பாலாக்கிட்டு. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாள் ஃபுல்லாக என்னெல்லாம் நடக்குதோ வீடியோ எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு குட்டீஸ் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி சாட்டர்டே ஹாஃப் டே. குட்டீஸ் கிளம்பிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாலா தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க எந்திரிச்சு தான் போய் குட்டீஸை போய் விடணும். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போய் என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டே இருக்காங்க. சாப்பிட்றாங்க குட்டீஸ் எல்லாருமே. ஸ்ரீஜுக்கு இன்னும் 4 தோசை இருக்கு. அழகழகா குட்டி தோசை அழகி சாப்பிட்ற அழகி. இங்கே சாப்பிட்டு முடிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே தலை சீவிட்டு இருக்காங்க. டைம் ஆகிட்டே இருக்கு. ஸோ சீக்கிரமாக வேலை போயிட்டு இருக்கு. ஜில்லோ அழகி என்ன பண்ணுற அழகி? இங்கே பாருங்க அழகிய அழகி என்ன பண்ணுறீங்க? விடுறது கிளம்பியாச்சு. ஜில்லும் ரெடியாக இருக்கான். ஸோ இங்கே கலர் ட்ரெஸ்ஸில் போய் அம்மா வீட்டில் போயிட்டு யூனிஃபார்ம் மாற்றிட்டு ஸோ அங்கேருந்து அப்படியே ஸ்கூலில் நாங்கள் போக போகிறோம். ஓகேவா? ரெடியாக போகலாமா? 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 ஸோ குட்டீஸ் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. ஜம்முன்னு ஸ்கூல் ட்ரெஸ் போட்டு அழகாக கிளம்பிட்டாங்க குட்டீஸ். ஸோ அம்மா இங்கே பிள்ளைங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி சாப்பாடெலாம் ரெடி பண்ணி விட்டுருவாங்க. ஸ்கூல் ட்ரெஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருவாங்க. அப்படியே நாங்கள் கிளம்பி ஸ்கூலுக்கு கிளம்புவோமா? ஸ்கூலுக்கு போகலாமா? இன்னைக்கு ஆஃப் டே. எத்தனை மணிக்கு ஸ்கூல் முடியும்? 12:30. ஓகே சூப்பர். அம்மா வீட்டில் பாருங்கள் பழைய பாட்டா ஓடுதா. அம்மா சமையல் தேவையான எடுத்து வச்சுட்டு இருக்காங்க மதியானத்துக்கு. குட்டி ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. இந்த பைக்கில் கொண்டு போடப்பேன். போலாமா? ஜில்லு ரெடியாக இருப்பியா? ரெண்டாவதுக்கு ஜில்ல நீ வரையா? போலாமா? பார்க்கும் போனோம்னா அப்படியே போன பார்க்கும். சரி குட்டீஸ் போகலாம். நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். போலாமா? இன்னைக்கு குட்டீஸ் எல்லாருமே ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. அனுப்பிட்டு நம்ம சாப்பாடு செய்ய போறோம். மொச்சப்பயிர் குழம்பு, கருவாடு இதெல்லாம் போட்டு குழம்பு வச்சுட்டு முட்டை பொரியல் வச்சுட்டு சாதம் சமைக்க போறோம். நம்ம இப்ப காயில நறுக்க போறோம். இப்ப நம்ம வீட்டு வேலையும் பார்த்துட்டு சம்பாதிக்கவும் செய்யணும். எத்தனை நாளைக்கு தான் நம்ம ஹஸ்பண்ட் கையையும் அம்மா அப்பா கையையும் ஏந்திட்டே இருக்கிறது? நம்மளும் சுயமா சம்பாதிக்கணும். நம்ம கையிலையும் வீட்டுல பிள்ளைங்க ஏதாச்சும் ஒன்று கேட்கறாங்களா, அதை டக்குன்னு நம்ம வாங்கி கொடுக்கறதுக்கு நம்ம கையில காசு கண்டிப்பா வேணும். அதுக்கு நம்ம சம்பாதிச்சே ஆகணும். இப்போ உள்ள காலத்துல எல்லாருமே வெளியே போய் தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு இல்லை. வீட்டுல இருந்துகிட்டே குழந்தைங்களை பார்த்துக்கிட்டே ஜாலியா நம்ம சம்பாதிக்கலாம். நான் வீட்டுல இருந்துகிட்டே ஒரு ஜாப் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அது என்ன ஜாப்னு உங்களுக்கு டீட்டெயிலா எனக்கு சொல்றேன். இதுதான் நான் சொன்னேன். 12th குவாலிஃபைட் ஆனவங்களுக்காக நான் அட்டன் பண்ணுறேன் இன்டர்வலோட ECPC மாண்டசோரி டிப்ளமோ கோர்ஸ். வீட்டில் இருந்தே நமக்கு இந்த கிளாஸ் அட்டன் பண்ண முடியும். நம்ம எவ்வளோ நேரம் தெரிஞ்சோ தெரியாமலோ வேஸ்ட் பண்ணியிருப்போம். அந்த ஒரு டைம் நமக்கு வேண்டிய ஒரு 1 hour மாற்றி வைக்க முடிஞ்சா ஒரு நல்ல டீச்சராக ஒரு நல்ல இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். இந்த கோர்ஸ் ஒரு 1 year தான் வருது. அதில் 8 month கிளாஸும் 4 month நம்மளோட ப்ரொஃபஷனல் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இன்டர்ன்ஷிப்போட ட்ரைனிங் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் எஜுகேஷனல் சைக்காலஜி இன்க்ளூட் பண்ணியிருக்கிறதுனால குழந்தைங்க எப்படி படிக்க வைக்கலாம், அவங்களோட அட்டென்ஷன் எப்படி கிடைக்கும்னு கரெக்டாக தெரிஞ்சுக்க முடியும். அதனால ஒரு டீச்சரை மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல பேரண்டாகவும் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாம கோர்ஸ் கம்ப்ளீஷன் பண்ண இன்டர்வல்லே ஆன்லைன் டீச்சரா ஒர்க் பண்ண பிளேஸ்மெண்ட்டும் ப்ரொவைட் பண்றாங்க. இனி இன்டர்வல் இல்ல வேற ஏதாவது இன்ஸ்டிடியூட்ல இல்ல GCC கண்டெஸ்ட்ல போய் ஒர்க் பண்ற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட்டும் அப்புறம் இன்டர்நேஷனல் வேலிடான சர்டிபிகேட்டும் ப்ரொவைட் பண்றாங்க. இது பேட்ச் வைஸ் கிளாஸ் தான் வருது. இதுல நிறைய பேர் இருப்பாங்க. ஒவ்வொரு சிச்சுவேஷன்லையும் பேஸ் பண்ணி அவங்க ஆசை என்னன்னா சொந்தமா இன்கம் ஏர்ன் பண்ணணும் அப்படின்றது தான். ஆனா ஆன்லைன்ல ஒரு ஜாப் இருக்கு அப்படின்னா அதுல அஷூரன்ஸே
இல்லை. இப்போ நம்மளே படிச்சு அதுல ஒரு அஷூரன்ஸ் உள்ள ஜாப் இருந்தால் அதுல ஒரு நல்ல இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா வேற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேடி போக அவசியம் இல்லை. இனி இசிபிசி பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்டர்வெல்ல கனெக்ட் பண்ண கான்டாக்ட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் பாக்ஸ்லயும் பின் பண்ணிருக்கேன். செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆன்லைன் டீச்சரா ஒர்க் பண்ணி சொந்தமா ஒரு நல்ல இன்கம் ஏர்ன் பண்ண முடியும்ன்ற நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால தான் ஷேர் பண்ணேன். கண்டிப்பா செக் பண்ணுங்க. குட்டி ஸ்கூல்ல இருந்து வந்துட்டாங்க. எங்க அப்பா போய் கூட்டிட்டு வந்துட்டாரு பிள்ளைங்கள. என்ன படிச்ச நல்லா? ஏய் விட்றா, சேட்டை வந்தோட சண்டை ஆரம்பிக்காங்கடா. டேய் குழம்பு சாப்பாடுலாம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. தடப்படலாம் வெஜிடேரியன் சாப்பாடு இன்னைக்கு. குழம்ப பாருங்க, உங்களுக்கு வாசனை அங்கே வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு வருது. என்னது பாப்பா? ஆரஞ்சு ஜூஸ், ஹெல்த்தி ஆரஞ்சு ஜூஸ். ஸ்ரீஜா காட்டு. வாவ், ஆரஞ்சு ஜூஸ். நான் சட்டியோட குடிச்சிட்டு இருக்கேன், ஏன்னா நான் பெரிய ஆளு. அவ்வளவு சுத்தம். குழம்பு ரெடி, சவு சவு கூட்டு, சாப்பாடு எல்லாமே ரெடி. ஸோ சாப்பாடு ரெடி பண்ணிட்டோம், ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸ்ரீஜா வந்து அப்பளத்தை நொறுக்கி சாப்பிடுறாங்க. சரி அதை பார்த்து சரி. ஜில்லு வந்து எலிய தேடிக்கிட்டு இருக்கு. எலி இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருக்குன்னு தேடுது. ஜில்லு இந்த இருக்கு, இந்த இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருக்கு. இந்த பிடி, காப்பாத்து, காப்பாத்து ஜில்லு. இங்க இருக்கு, இந்த இருக்கு எலி, இந்த உள்ள இருக்கு. என்னடா ஏமாத்துறீங்க? இங்க தூக்கமுள்ள போகிறேன். எல்லாரும் குளிக்க வந்திருக்கோம். குட்டீஸ் எல்லாம் குளிக்கிறாங்க. பாருங்க, இறங்கி வந்துகிட்டு இருக்கா. முங்கடாலைக்கு முங்கடாலைக்கு முங்க 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 முங்க. அவ ஒரு தவந்து வந்துகிட்டு இருக்கா. விழுகிறீங்களா தூக்குறாரான்னு நான் செக் பண்றேன். வாங்க. சக்சஸ்.
பாத்துடா. எல்லாரும் சேர்ந்து ஹாய் எல்லாரும் சேர்ந்து சிக்கினியோ தோளோடு பட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தமில்லை சின்ன ஏய் சண்டை போடக்கூடாது குட்டிமா. யோ பாப்பா இங்கிட்டு வாடா. பாப்பா இங்கிட்டு வா. அது உள்ள நின்னுக்குறாங்க. உள்ள நின்னா வெளியே தண்ணி நீ படாது. கார் கிளீனிங் ப்ராசஸ் நடக்குது. சங்கா சூப்பர். பூரா கல்லு எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் குளிச்சுட்டு சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. சூப்பரா தண்ணி. இப்போ டீ டைம். எல்லாரும் காஃபி இதெல்லாம் சாப்பிட்றோம். ஸ்வீட்டிஸ் மட்டும் ஸ்பெஷல் கேக். போறப்ப வாங்கி தரேன். பேசாம உனக்காதான் எல்லாமே. தாம இங்க என்ன வேணும்?